முதல் விஷயம் பிரேக் பண்ணிடுறேன் என்னன்னா, இதை வந்து பண்ணலாமா, பிராண்ட்ஸ் அலோவ் பண்ணுவாங்களா, பண்ணி தான் ஆகணும். பிராண்ட் அலோவ் பண்ணணும். ஆனால் சொல்ல மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆமாம். ஸோ அது வந்து நம்மக்கிட்ட வண்டிக்கு செராமிக் கோட்டிங் போடும்போது தான் நாங்கள் பார்த்து கஸ்டமருக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். கஸ்டமர் என்ன நினச்சிக்கோங்க, நாங்கள் அதை ஏதோ பண்ணிட்டோமோ அப்படின்னு நினைக்கிறக்காக முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். சார் பார்த்தா அதுக்கப்புறம் தான் அவங்களும் வந்து பார்ப்பாங்க, ஐயோ இது நம்ம பார்க்கவே இல்லையே அப்படிம்பாங்க. ஒரு மைனூட்டான விஷயங்கள் பார்க்காம விட்டுருப்போம், அது பெரிய பிரச்சனையாக போய் முடியும். எடுத்து டெலிவரி எடுத்ததுக்கப்புறம் வர பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ணி ஆகணும். பட் டெலிவரிக்கு முன்னாடியே இருக்கிற பிரச்சனை நம்ம பொறுப்பு இல்லை. ஆர்டிஓ பண்ணிட்டாங்கன்னா நீங்க ஆர்டிஓ பண்றதுக்கு முன்னாடி பார்த்துருக்க வேண்டியதானே. ஒன்ஸ் ஒரு கார் ஒருத்தருக்கு ஆர்டிஓ ஆயிடுச்சுன்னா அது என்ன பண்ணாலும் சேஞ்ச் பண்ண முடியாது. அதுதான் கம்பெனியுமே வந்து பாத்தீங்கன்னா அதை வாங்கிட்டு புது கார் கொடுக்கறதெல்லாம் பண்ணாது, மாத்தி தான் கொடுக்குறோம். ஆமாங்க, நீங்க அது கோர்ட்ல போய் கேஸ் போட்டு அலைஞ்சு திரிஞ்சு ஏகப்பட்ட ப்ரொசீஜர் இருக்கு. டீலர் யார்டு, எந்த யார்டு போய் பாத்தீங்கன்னாலும் ஒரு காடு மாதிரி தான் இருக்கும். ஆமாமா, அவங்க அதுல ஷெட்ல போட மாட்டாங்க, ஒரு ஷெட் கூட போட மாட்டாங்க. எலி பாம்பு எது எல்லாமே பண்றேன். மேபி இவ்வளவு நாள் நம்ம சேனலை வச்சிருந்துட்டு ஒரு ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் பத்தி நம்ம பேசாம இருக்கிறோம். ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் பத்தி மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் போய் சேராம இருக்குது அப்படின்றது எனக்குமே வருத்தமா இருந்துச்சு. இவ்வளவு நாள் கழிச்சு இந்த வீடியோ போறதுக்கு நானும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வணக்கம் ஜிஎஸ் ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அடுத்த ஒரு பாட்காஸ்ட் எபிசோட்ல உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ இன்னைக்கு டாபிக் என்னன்னா ப்ரோ, அதாவது ரொம்பவே ஒரு க்ரூஷியலான ஸ்டெப். கார் வாங்குறப்போ இதை கண்டிப்பாக வந்து பார்க்கணும், பண்ண வேண்டிய விஷயம். பட் நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க, மிஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. காரணம் இதை பற்றின ஒரு அவேர்னஸ் இல்லை அப்படின்றது தான். நீங்கள் டைட்டிலில் பார்த்துருப்பீங்க, ஒரு கார் வாங்குறப்போ ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் பிடிஐ எந்த டைமில் பார்க்கணும், எப்படி பார்க்கணும், என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் அப்படின்றத கிளியர் கட்டாக நம்ம வந்து பேச போகிறோம் இன்றைக்கி. இந்த வீடியோ மேபி வந்து கொஞ்சம் லென்த்தாக போகலாம். பட் புதுசாக நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் எல்லாமே பாருங்கள். ஏன்னா எந்தெந்த இடத்துல நீங்கள் ஏமாற்றப்படலாம் அப்படின்றத கிளியராக நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா இன்றைக்கி நம்ம கார் வாங்கணும்னா ப்ரோ, நம்ம கார் வந்து ஃப்ளாலஸாக ஒரு சின்ன டென்ட் கூட இல்லாமல் நல்ல ஷைனிங்கான ஒரு பெயிண்டோட ஃப்ரெஷ்ஷாக எடுக்கணும்னு நினைப்போம். ஆமாம். ஆனால் இந்த ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் அப்படின்ற விஷயத்தை நம்ம பண்ணாமல் விடுறப்போ என்ன ஆகும்னா, ஒன்று டெலிவரி டைமில் அங்கே சின்னதாக ஒரு டென்ட் இருக்கும், ஒரு பெயிண்ட் ஸ்க்ராட்ச் இருக்கும், இல்லை ஒரு சில விஷயங்கள் ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். இன்ஃபோர்டைன்மெண்ட்டாக இருக்கட்டும், எம்ஐடி கிளஸ்டராக இருக்கட்டும், இல்லை ஒரு லைட் ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். அது வந்து அந்த டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸே மாற்றிடும். ஆமாம் ஆமாம். ஸோ அதனால இந்த ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்றது கிளியர் கட்டாக சொல்லலாம்னு இருந்தால் இந்த பாட்காஸ்டோட ஐடியாலஜி ப்ரோ. அதாவது எக்ஸாக்ட்லி இதை வந்து முதல் விஷயம் பிரேக் பண்ணிடுறேன் என்னன்னா, இதை வந்து பண்ணலாமா, பிராண்ட்ஸ் அலோவ் பண்ணுவாங்களா, பண்ணி தான் ஆகணும். பிராண்ட் அலோவ் பண்ணணும். ஆனால் சொல்ல மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆமாங்க, எல்லா டீலர்ஷிப்ஸுமே பிடிஐ பார்ப்பாங்க. அதாவது ஒரு வண்டி வருது அப்படின்னா எல்லா டீலர்ஷிப்ஸுமே பிடிஐ பார்ப்பாங்க. அவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, நாங்கள் பிடிஐ பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பிடிஐ நீங்களும் உங்கள் சர்வை பார்க்கணும். ஏன்னா உங்களோட ஹார்ட் அண்ட் மணியை கொண்டு போய் அதில் கொட்டுறப்போ அதில் எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாமல் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு பைசாக்கும் தகுந்த வாகனமாக அது இருக்கணும். ஒரு வண்டி 11 லட்சம் தெரிஞ்சு தான் வாங்குறேன். ஆமாம்மா, அந்த 11 லட்சம் ரூபாய்க்கு நான் கட்டி கொடுக்குற காசுக்கு எனக்கு கரெக்டான பொருளாக கொடு, அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், வாட் இஸ் பிடிஐ? அதாவது ஒரு டீட்டெயில்டான இன்ஸ்பெக்ஷன், அதாவது ஒரு காமன் மேன் நீங்களும் போய் பண்ண முடியும். கூட வந்து சப்போஸ் யாராவது நல்லா டெக்னிக்கலாக தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா இன்னும் சூப்பர். இந்த ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் பொறுத்த வரைக்கும் வெஹிக்கிள் நியூவாக இருக்கா, அன்டேமேஜ்டாக இருக்கா, அதே மாதிரி ஃபுல்லி ஃபங்க்ஷனலாக இருக்கா, கூடவே வந்து எக்ஸாக்ட்லி உங்களுக்கு அந்த பிராண்டு அந்த காரில் என்னெல்லாம் கிடைக்கும்னு ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, அது எல்லாமே கிடைக்குதா? என்ன நடக்கும் தெரியுங்களா? ஒரு வேரியண்ட் வந்து அவங்க டெஸ்ட்டை எடுத்திருப்பாங்க, ஒரு வேரியண்ட்டை பிக் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து 2 என்ஜின் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹைப்ரிட்ஸ் எடுத்துவோம், மைல் ஹைப்ரிட், ஸ்ட்ராங் ஹைப்ரிட்னு இருக்கும். நீங்கள் டெஸ்ட்டே பார்க்குறது ஸ்ட்ராங் ஹைப்ரிட்டாக இருக்கும், ஆனால் நீங்கள் வாங்குற வண்டி மைல் ஹைப்ரிட்டாக இருக்கும். அப்போது நீங்கள் ஸ்ட்ராங் ஹைப்ரிட் பார்க்குறப்போ பவர்ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கும், மைல் ஹைப்ரிட் பவர் இருக்காது. அப்போது டெலிவரி எடுத்ததுக்கப்புறம் தான் அந்த டிஸப்பாயின்மெண்ட் அப்படின்ற விஷயம் நடக்கும். கரெக்ட். ஸோ அதனால அது எல்லாத்தையுமே என்னென்ன விஷயங்கள்லாம் கேர் பண்ணணும். ஏன்னா இந்த டேமேஜஸ் அப்படின்றது காருக்கு ப்ரோ, வண்டியை வந்து ஃபேக்ட்ரியில எடுத்துகிட்டு வராங்க பார்த்தீங்களா, அப்போ அந்த டிரான்சிட்டில் ஆகிற டேமேஜ் ஆகும். ஷோரூமில் நிற்கும் போது உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து நாங்கள் இங்கே வந்து புது கார் எங்களுக்கு வருது இல்லைங்க ப்ரோ, இப்போ செராமிக் கோட்டிங்காக எங்களுக்கு வரது எல்லாமே மேக்ஸிமம் புது கார் தான். அதில் நாங்கள் ஃபேஸ் பண்ணுற மெயினான விஷயம் என்னென்னா பெயிண்ட் டேமேஜ். கொண்டு போய் மரத்துக்கடியில் நிறுத்தி வச்சுருவாங்க, கொண்டு போய் வெயிலில் நிறுத்தி வச்சுருவாங்க, துடைக்க மாட்டாங்க. என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் இருக்கிற அந்த பேர்ட் ஷீட்டில் அதில் பட்டு பெயிண்டில் என்ன ஆகும்னா மேலே ரூஃபில் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் கோட்டே டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ அது வந்து நம்மக்கிட்ட வண்டிக்கு செராமிக் கோட்டிங் போடும்போது தான் நாங்கள் பார்த்து கஸ்டமருக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். கஸ்டமர் என்ன நினச்சிக்கோங்க, நாங்கள் அதை ஏதோ பண்ணிட்டோமோ அப்படின்னு நினைக்கிறக்காக முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். சார் பார்த்தா அதுக்கப்புறம் தான் அவங்களும் வந்து பார்ப்பாங்க, ஐயோ இது நம்ம பார்க்கவே இல்லையே அப்படிம்பாங்க. மேலே பார்த்தீங்கன்னா கிளியர் கோட்டே டேமேஜ் ஆகிருக்கும்.
ஏன்னா வண்டி என்ன பண்ணுவாங்கன்னா எப்பவுமே டெலிவரி எடுக்கிற பே வந்து நல்ல லைட்டிங்கோட இருக்கும். அதுல கொஞ்சம் ஷைனிங்கா தெரியும் போது இந்த சின்ன சின்ன மைனூட் தெரியாது. இப்போ நம்ம ஒரு பூத்துக்குள்ள வச்சு ஒரு 80 லைட்டை வச்சு போட்டு பார்க்கும்போது தான் நமக்கு வந்து அந்த இடத்துல ஒரு சில பேனல்ல ரீபெயிண்டே இருக்கும். ஒரு சில அது கஸ்டமருக்கே அவேர்னஸ் இருக்காது. அந்த பேனல் ரீபெயிண்ட் ஆயிருக்கும், நாங்களும் சொல்ல மாட்டோம். சரி அவங்க கிட்ட சொல்லி அவங்க மனசை புண்படுத்திருக்கு, இந்த பேனல் ரீபெயிண்ட் ஆயிருக்கு நமக்கு தெரியும், ஓகே நம்ம அதுக்கு என்ன ஒர்க் பண்ணி தரமோ பண்ணி கொடுத்துடலாம்னு நம்ம பண்ணுவோம். பட் அது எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க செக் பண்ணி எடுக்கணும். அட்லீஸ்ட் we can get an offer. இது ஆயிருக்கு, சரி நம்மளால மாத்த முடியலனா கூட அட்லீஸ்ட் ஏதோ டிஸ்கவுண்ட் பண்ணி தருவானுங்க அவனுங்க. சரி சார் உங்களுக்கு இதை காம்ப்ளிமெண்டா பண்ணி தரேன், ஒரு 2 சர்வீஸ் ஃப்ரீயா பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி தருவாங்க. ஏன்னா நாங்க இந்த விஷயத்தை கிராண்ட் மீட்டர்ல நோட் பண்ணோம், ஞாபகம் இருக்குங்களா? நம்ம கிராண்ட் மீட்டர் எத்தனை பேனல், 4 பேனல் அதுல மாத்தி இருக்காங்க. ஃப்ரண்ட் டோர், பேக் டோர், ஃப்ரண்ட் பானட், இது எல்லாமே 3 பேனல் மாத்தி இருக்காங்க. இது ஃபெண்டர் 4 பேனல் அதுல மாத்தி இருக்காங்க. ஆமா, ஆனா இது கஸ்டமருக்கு தெரியும், அது தெரிஞ்சு மாத்தும் போது பிரச்சனை இல்லை, தெரியாம மாத்துனா. ஸோ அந்த மாதிரி சினரியோஸ் நிறைய இருக்கு. ஏன்னா டீலர் யார்ல நீங்க சொல்ற மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால எல்லாத்தையுமே செக் பண்ணணும். ஒன்றும் இல்லை, டீலர் யாரும் நிறுத்திருக்கீங்க, டீலர் யார்டு எந்த யார்டு போய் பார்த்தீங்கன்னாலும் ஒரு காடு மாதிரி தான் இருக்கும் அது. ஆமாமா, அவங்க அதுல ஷெட்ல போட மாட்டாங்க, ஒரு ஷெட் கூட போட மாட்டாங்க. எலி பாம்பு எது எல்லாமே மேக்ஸிமம் இதுக்கு வாய்ப்பு இருக்கு. சின்னதா எலி ஒரு குறிச்சு வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்னதா குறிச்சு வச்சிருக்கு, டெலிவரி அப்ப தெரியாது, எடுத்ததுக்கு அப்புறம் தெரியாது. கரெக்ட். அதனால இது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து பிடிஐ எந்த டைம்ல ஆஸ்க் பண்ணணும் அப்படின்றது, ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் எப்போ கேட்கலாம் அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கும்ல ப்ரோ எல்லாத்துலேயுமே. இது வந்து உங்களுக்கு வெஹிக்கிள் அலாட் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து வண்டியை புக் பண்ணிடுறீங்க, ஒரு புக்கிங் அமௌண்ட் ஒரு 20,000 கொடுத்து புக் பண்ணிடுறீங்க. புக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கால் வரும், உங்களோட வெஹிக்கிள் அலாட் ஆயிருச்சு, இந்த வின் நம்பரில் இந்த சாசி நம்பரில் உங்களுக்கு வெஹிக்கிள் அலாட் ஆயிருச்சுன்னு சொல்லுவாங்க. அலாட் ஆனதுக்கு அப்புறம் தான் அது இங்க வரும். ஆமா, அங்க லோட் பண்ணும்போதே நமக்கு இவங்களுக்கு இங்க தெரிஞ்சிரும். ஆக்சுவலா டிரான்சிட்டுக்கு முன்னாடியே வந்து இந்த வண்டி லோட் ஆக போகுது அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சிரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாரதி ப்ரோ இருக்கிறாருன்னா, பாரதி ப்ரோ புக் பண்ணதுக்கு அப்புறம் அங்க வந்து வெஹிக்கிள், இவர் பாரதிக்கு இந்த வெஹிக்கிள் நம்பர், இந்த வின் நம்பர்ல வந்து வண்டி வருது, அங்க ஏறுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே உங்களுக்கு கால் வந்துடும், இந்த மாதிரி உங்களுக்கு வெஹிக்கிள் அலாட் ஆயிடுச்சுங்க சார், நீங்க ஃபர்தர் ப்ராசஸ் ஆரம்பிங்க, இன்வாய்ஸ் பண்றதுக்காக நீங்க ஃபுல் பேமெண்ட், ஒன்று லோன் போறீங்க இல்ல மற்ற விஷயங்கள் டேரக்டா பே பண்றீங்கன்னா அதை ஆரம்பிங்கன்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல தான் நீங்க கேட்கணும், வெஹிக்கிள் அலாட்மெண்ட் ஸ்டேஜில் தான் நீங்க கேட்கணும். அப்போ வின் நம்பர் உங்க கூட ஷேர் பண்ணுவாங்க, அந்த வின் நம்பரை நீங்க மேட்ச் பண்ணி தான், அதுதான் உங்க வண்டியான்னு மேட்ச் பண்ணி தான் நீங்க வந்து பிடிஐ பார்க்கணும். பிடிஐ பார்க்கறது வந்து ஃபைனல் இன்வாய்ஸ்க்கு முன்னாடி. கரெக்ட். பேமெண்ட்லாம் நீங்க ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி பார்க்கணும். கரெக்ட்டா? நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 10.5 லட்ச ரூபா பேமெண்ட் அப்படின்னா ஒரு பார்ட் அமௌண்ட் ஒரு 3.5 lakhs கட்டியிருப்பீங்க இனிஷியலா, மீதியில இருந்து லோன் டிஸ்போஸ் பண்ணுவீங்க இல்ல ஃபுல் பேமெண்ட் கட்டுவீங்க. இந்த ரிமைனிங் பேமெண்ட் கட்டுறீங்க பாத்தீங்களா, அதுக்கு முன்னாடி, ஏன்னா ரிமைனிங் பேமெண்ட் கட்டிங்கன்னா அவங்க ஃபைனல் இன்வாய்ஸ் போட்டுருவாங்க. கரெக்ட். ஃபைனல் இன்வாய்ஸ் போட்டாலுமே வண்டியில பிரச்சனை இருந்தா மாத்திரக்கான வாய்ப்புகள் இருக்குது. அன்லெஸ் அன்டில் கார் ரெஜிஸ்டர் ஆவறதுக்கு முன்னாடி என்ன வேணா பண்ணலாம், ஆனா அது ப்ராசஸ் லாங். அதனால நான் என்ன சொல்றேன்னா, இன்வாய்ஸ்க்கு முன்னாடியே இதை நீங்க பண்ணணும், ஃபுல் இன்வாய்ஸ்க்கு முன்னாடியே நீங்க பண்ணணும். அது ரொம்பவே முக்கியம். ஏன்னா வந்து ஒன்ஸ் இன்வாய்ஸ் ஜென்ரேட் ஆயிடுச்சு, இல்லை வெஹிக்கிள் உங்கள் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களோட லீகல் ரைட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. லீகல் ரைட்ஸ் அப்படின்றது லிமிட் ஆயிருது. ஆமாம் ஆமாம். ஆர்டிஓ பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் ஆர்டிஓ பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்துருக்க வேண்டியது. ஒன்ஸ் ஒரு கார் ஒருத்தருக்கு ஆர்டிஓ ஆயிடுச்சுன்னா அது என்ன பண்ணாலும் சேஞ்சே பண்ண முடியாது. அதுதான் கம்பெனியுமே வந்து பார்த்தீங்கன்னா அதை வாங்கிட்டு புது கார் கொடுக்குறதெல்லாம் பண்ணாது, மாற்றி தான் கொடுக்குறோம். ஆமாங்க, நீங்கள் அது கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு அலைஞ்சு திரிஞ்சு ஏகப்பட்ட ப்ரொசீஜர் இருக்குது. அதனால ஃபுல் இன்வாய்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் அப்படின்றத பண்ணிவிடுங்க. ஏன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம எடுக்கும் போதே என்ன சொன்னாங்கன்னா, இந்த வின் நம்பரை வச்சு நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும். ஏன்னா ரிமைனிங் பேமெண்ட் ஒன்றும் போகலை. அப்போது நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறதும் அக்செப்ட் பண்ணிக்கிறதும் உங்களோட கண்ட்ரோல். கரெக்ட். ஒரு சில பேர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆப்வியஸ்லி வந்து டிரான்சிட்டில் டேமேஜ் ஆகிறது இல்லை யார் நிற்கும் போது டேமேஜ் ஆகிறதுலாம் இயற்கை, நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. அதை கம்ப்ளீட்டாக உங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு சரி பண்ணி கொடுக்குறாங்களா? இப்போ நீங்கள் சொன்னீங்க பேஸ் கோட் போயிருக்கு அப்படின்னு சொன்னீங்க, பேஸ் கோட் போயிருந்தனா அதை சரி பண்ணி கொடுக்க வேண்டிய கடமை அந்த டீலர்ஷிப்க்கு. சரி, மேனுஃபேக்சரிங் டேட்டை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எல்லா காருக்குமே ஒரு வின் நம்பர் 17 கேரக்டர் லாங் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி லொக்கேஷன், என்ஜின் ஸ்பெக்ஸு, எந்த வருஷம் எந்த மந்தில் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத புரிதல் எடுத்துக்கொள்ள முடியும். டீலர்கிட்ட வின் நம்பரை கேளுங்க. அதில் வந்து 10th கேரக்டர் அப்படின்றது வந்து எப்பவுமே வந்து இயரை ரெப்ரசன்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ABCDEFGHன்னு இருக்குது அப்படின்னா பீன்ற கேரக்டர் வந்து 2023 ரெஃபர் பண்ணும், ஆறுங்கிறது 2024, எஸ்ங்கிறது 2025. ஏன் அதை சொல்கிறேன்னா இந்த கரெக்ட் டைம் லைனில் இருக்கிறதுனால சொல்கிறேன்.
PRS அப்படின்னு வரும்போது SL இருந்துச்சுன்னா 2025, R இருந்துச்சுன்னா 2024. ஒரு சில இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸ் இதில் மந்த்தையுமே இன்க்ளூட் பண்ணுவாங்க. அது வந்து லாஸ்ட் 2 கேரக்டர்ஸில் டிஃபைன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 0425 அப்படின்னு இருக்குதுன்னா இது வந்து 4th month, ஐ மீன் April 2025. இதுதான் இந்த மேனுஃபேக்சரிங் டேட்டை மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருக்கேன். அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்க. இது ரொம்பவே முக்கியம் ப்ரோ என்னை பொறுத்த வரைக்கும். கரெக்ட். வின் நம்பர் செக் பண்ணணும், 4 கிளாஸஸ் எல்லாம் கரெக்டாக இருக்க எல்லாமே செக் பண்ணிக்கிறது நல்லதா. எல்லாத்துலேயுமே இந்த சீரியல் நம்பர் இருக்கும், நீங்கள் சொல்கிற சீரியல் நம்பர் இருக்கும். ஈவன் இப்போ இந்த Volkswagen மாதிரி கார்ஸ் எல்லாம் கிளாஸ்லேயே இயர்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா 22, 23 முடியும். ஸோ நீங்கள் 4 கிளாஸுமே பார்த்தீங்கன்னா ஒரே இதில் முடிகிற மாதிரி ஒரே சீரியல் நம்பர்ல இருந்துச்சுன்னா எந்த கிளாஸுமே ரீப்ளேஸ் ஆகல அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் தான் ஈஸியாக டேமேஜ் ஆகும். ஏன்னா ஒரு பொருள் ஏதோ ஒன்று மேலே விழுந்ததுனால கிளாஸ் கிராக் ஆகிடும். ஸோ அதெல்லாம் டிரான்சிட்ல நடக்கிறது. அந்த பெல்ட் எடுத்துடுவாங்க, அந்த பெல்ட் எடுத்துடும்போது மேலே விழுந்துச்சுனால கிளாஸ் உடஞ்சிரும். இந்த 4 கிளாஸில் இருக்கிற அந்த சீரியல் நம்பரை பார்த்தோம்னாலே எல்லா கிளாஸ்லையும் ஒரே சீரியல் நம்பர் தான் இருக்கும். அதுல ஒரு சீரியல் நம்பர் மாறி இருக்கு அப்படின்னாலே அந்த கிளாஸ் ரீப்ளேஸ் ஆயிருக்கு, மாற்றிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது உங்களோட ரைட்ஸுங்க என்னை பொறுத்த வரைக்கும், அதை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டாம். அப்புறம் ஃபார்ம் 22 அப்படின்னு சொல்லி ஒரு லீகல் டாக்குமெண்ட் இருக்குங்க. சப்போஸ் இதுக்கு நான் ஏன் போய் இதை போய் நோண்டிக்கிட்டு இருக்கணும், இந்த மேனுஃபேக்சரிங் டேட்டை பற்றி மந்த்தை பற்றி நான் தெரிஞ்சுக்க இவ்வளோ சிரமப்படணும்னா ஃபார்ம் 22 அப்படின்றது ஒன்று இருக்குது. அதை நீங்கள் டீலர்ஷிப்பில் ரெக்வஸ்ட் பண்ணலாம். அவங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் மேனுஃபேக்சரிங் டேட்டு வந்து மேனுஃபேக்சரரால் இஷ்யூ பண்ணது இருக்கும். இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஆர்டிஓல நீங்க கொடுக்கணும். கரெக்ட். சோ அந்த ஃபார்ம் 22 நீங்க கேட்டுக்கலாம். ஒரு ஜெராக்ஸ் காப்பியோ நீங்க கேட்டு ஒரு சாஃப்ட் காப்பி வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுடுங்கனா கூட அனுப்பிச்சுடுவாங்க. சோ அப்படின்றப்ப இன்னும் பெட்டர். ஏன்னா மேனுஃபேக்சரர் இஷ்யூ பண்ணது தான் அந்த ஃபார்ம் 22 அப்படின்றது. இதுல வந்து நீங்க வின் டிகோடிங் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் Hyundai, டாடா, மாருதி, Volkswagen, Toyota மோஸ்ட்லி நாங்க சொன்ன விஷயம் தான், அந்த ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம் தான். அதை தாண்டி நீங்க புரிதல் எடுத்துக்கூட முடியல அப்படின்னா நீங்க இந்த ஃபார்ம் 22 ரெக்வஸ்ட் பண்ணலாம். அடுத்து ஸ்கிப்பிங் எ PDI கேன் காஸ்ட். என்ன PDI நான் ஸ்கிப் பண்ணுறேன் அப்படின்னா என்னெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது? பெயிண்ட் மிஸ்மேட்ச்ங்க, பேனல் ரீப்ளேஸ்மெண்ட் நடந்தது, டிரான்ஸ்போர்ட்டில் டேமேஜ் நடந்தது, அப்புறம் பேட்ரிஸ் அண்ட் டயர்ஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 12 months தாண்டி, ஒரு வருஷம் தாண்டி இருக்கக்கூடிய டயர்ஸ் இருக்கா? அதாவது அந்த டயர்ஸோட குவாலிட்டி என்ன? யார்ட்லேயே ஒரு வருஷம் நின்றுருக்கலாம் அது. ஆமாம், சரிங்களா? டயர் பழசாயிருச்சுன்னா வெட்டையாயிரும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அப்புறம் யார்டில் பார்க் பண்ணியிருக்கப்போ அந்த பிரேக் டிஸ்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப ரஸ்ட் ஆகி ஈவன் தோ வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு பெரிய ஃபேக்டராக இல்லைனாலும் ரியல் டைமில் அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகளாக வர வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் ஸ்டாக் காரா, ப்ரீவியஸ் இயர் காரா அது அப்படின்றதையும் வெரிஃபை பண்ணணும். ப்ரீவியஸ் இயர் காரா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பெட்டரான பெனிஃபிட்ஸ் கேட்டு வாங்கலாம். இதுதான் இதெல்லாம் எல்லாமே இன்வாய்ஸ் ஜென்ரேட் ஆகிறதுக்கு முன்னாடி பண்ணணும். அப்புறம் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்க்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு விஷயம், உங்களுக்கு கொடுத்துருக்கிற வெஹிக்கிள் அலாட்மெண்ட்டில் உங்களுக்கு வின் நம்பர்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுவும் உங்கள் கார் நீங்கள் போய் PDI பார்க்குற காரில் இருக்கிற வின் நம்பரும் மேட்ச் ஆகுதா? வின் நம்பரை பொறுத்த வரைக்கும் சாசியில் இருக்கும். அதாவது வந்து டோர் ஓப்பன் பண்ணுறோன்னா சைடில் இந்த சைடில் இருக்கும். அப்புறம் உங்களுக்கு ஃப்ரண்ட் கிளாஸ் கிட்ட இருக்கும். இது மீறி போனால் இன்வாய்ஸ் அண்ட் RC இதுலேயுமே வந்து அது இருக்கும். ஓகேங்களா? அடுத்து என்ஜின் நம்பரும் மேட்ச் ஆகுதா அப்படின்றத பார்க்கணும். இது ரொம்பவே முக்கியம். வண்டி வாங்கினதுக்கு அப்புறம் இல்லை உங்களுக்கு மற்ற விஷயங்களாக தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த என்ஜின் நம்பரில் மாறுதல் இருக்குது, அதில் பிரச்சனை இருக்குன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால வின் நம்பரை ப்ராப்பராக நம்ம செக் பண்ணிக்கணும். இதுக்கு அடுத்து மேனுஃபேக்சரிங் மந்த் அண்ட் இயர். ஃபார்ம் 2022 இருக்கிற மேனுஃபேக்சரிங் இயர் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா? உங்கள்கிட்ட வந்து 2023 மேனுஃபேக்சரிங் சொல்லியிருப்பாங்க, அதே மாதிரி ஃபார்ம் 22 அதே இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. எக்ஸ்டீரியர் கண்டிஷன் இன்ஸ்பெக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதில் வந்து பெயிண்ட் மிஸ்மேட்ச் அப்படின்றப்போ வண்டி வாஷே பண்ணாமல் குப்பை மாதிரி கிடக்கும். ஆமாம், அவங்கள வாஷ் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். சப்போஸ் நம்ம PDI பார்க்கும்போது ப்ரோ, இப்போ வாஷ் பண்ணாம ஒரு கார் நிக்குதுன்னா நம்ம அந்த பெயிண்ட் மிஸ்மேட்ச் கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கு ஒரு வண்டி குப்பை அடிச்சு நிக்குது, இப்போ நீங்க யூஸ்டு காரே பாருங்க, நிறைய டீலர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வண்டி குப்பையோட கொண்டு வந்து காமிப்பானுங்க. ஏன்னா பெயிண்டோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. நீங்க அதே வாஷ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அப்படி டிஃப்ரெண்டா ஒரு சினாரியோ வேறையா இருக்கும். ஏன்னா இந்த பேனல் ஒரு மாதிரி இருக்கும், அந்த பேனல் ஒரு கலர்ல இருக்கும். அதே அந்த குப்பை ஒரு லேயர் படியும் போது எல்லாம் ஈவன் ஆயிடும். ஸோ அதனால எப்பயுமே வந்து ஒரு வண்டியை வாங்கும் போது இல்லை பார்க்கும் போதோ எதுவாக இருந்தாலும் வாஷ் பண்ணி பார்க்கறது தான் இருக்கிறதுல ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அப்பயே பாதி விஷயம் நமக்கு தெரிஞ்சிடும் இந்த பெயிண்ட் எப்படி நமக்கு இருக்கு அப்படிங்கிறது. இன்னொன்று நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கிறனால கேட்குறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃப்ரண்ட் டோரு, ரைட் டோரு, இது ரெண்டுலேயும் வந்து பெயிண்ட் மிஸ்மேட்ச் ஆகுதுன்னா எந்த மாதிரி பார்த்தா நமக்கு தெரியும்? எந்த மாதிரி இடத்துல இருந்து பார்க்குறப்ப நம்ம கொஞ்சம் தூரத்துல இருந்து பார்க்கணும். நீங்கள் பக்கத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியாது. அட்லீஸ்ட் ஒரு
ஒரு 20 ஃபீட்டோ பின்னாடி போய் நின்று பாத்தீங்கன்னா மெயினா ஈஸியா வந்து கண்டுபிடிக்கிறது ஒயிட் சில்வர்ல கண்டுபிடிச்சிடலாம். ஒயிட் சில்வர்ல கண்டுபிடிச்சிடலாம். இந்த டார்க் கலர் கார்ஸ்லாம் ஈஸியா வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நீங்க அந்த பெயிண்ட் மிஸ் மேட்ச் வந்து நம்மள ஏன்னா டார்க்கா இருக்கனால இப்போ ரெட்டோ பிளாக்கோ ப்ரௌன் இந்த மாதிரி கார்ல வந்து பெயிண்ட் மிஸ் மேட்ச் வந்து ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. பட் இதே ஒரு ஒயிட் ஒரு சில்வர் ஒரு லைட் கலர் கார்ஸ் எல்லாம் ஒயிட்ல வந்து நீங்க என்னதான் கம்பெனில கொண்டு போய் திருப்பி பெயிண்ட் அடிச்சீங்கன்னா லைட்டா ஒரு மிஸ் மேட்ச் இருக்கும். ஏன்னா அது ஒயிட்டுங்கிறது நமக்கு தெளிவா தெரிஞ்சிடும். ஒரு லைட் ஷேட் இருக்கும், இன்சைட் ஒரு டார்க் ஷேட் இருக்கும். இன்னொன்று ஃபேக்டரியோட ஃபினிஷை என்ன பண்ணாலும் கம்பெனில அடிச்சோம்னா கொண்டு வர முடியாது. ஏன்னா அது ரோபோட்டிக்ஸ் அடிக்குது, இங்க மேனுவலா மனுஷன் அடிக்கிறான். ஸோ அப்படிங்கும்போது டிஃபரன்ஸ் ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இன்னொன்று லைட் பபிள் ஸ்பாட்ஸ் இருக்கும். பபிள் ஸ்பாட்ஸ் இருக்கும். பெயிண்ட் பூத்ல வச்சு அடிக்காம போட்டாங்கன்னா லைட் பபிள் ஸ்பாட்ஸ் வரும். அப்புறம் ஒரு அலையா தெரியும். ஸோ இதை வச்சு நம்ம ரீபெயிண்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து வந்து டென்ட் ஸ்கிராட்சுங்க. இது ரொம்பவே மைன்யூட்டா பார்க்கணும். டென்ட் பொறுத்த வரைக்கும் கரெக்டா பார்க்கலன்னா தெரியாது. ஒரு ஆங்கிள் இருந்து பாத்தீங்கன்னா தான் டென்ட் தெரியும். அப்போ ரொம்ப முன்னிப்பா உங்க காரை சுத்தியுமே எக்ஸ்டீரியர்ல எங்காவது டென்ட்டோ இல்ல மைனர் ஸ்கிராச்சஸோ இருக்கா அப்படின்றத பாருங்க. இதுக்கப்புறம் பேனல் கேப் அலைன்மெண்ட். இது வந்து கம்பெனி தான் சொல்லணும். இது ஷோரூம்கார ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி இருந்தாலும் நம்ம செக் பண்ணிக்கலாம், தெரிஞ்சு எடுத்துக்கலாம். ஏன்னா நாங்க டாடா நெக்ஸான் பார்த்தோம். இந்த சைடு ரியர் கிளாஸ் போட்டு கை வச்சா கை உள்ள போகுது, கேப் இருக்குது. அந்த சைடு பார்த்தா கரெக்டா இருக்குது. அது வந்து இந்த பிரச்சனை வர ரெண்டே பிராண்டு டாடா மஹேந்திரா மட்டும்தான். இந்த பேனல் அன்ஈவன் பேனல் கேப்ஸ், அன்ஈவன் இந்த சைடு இப்போ லைட் பார்த்தீங்கன்னா லைட்டாக மேலே இருக்கும். டாட்டாவில் பார்த்தீங்கன்னா அந்த சைடு லைட்டு கரெக்டாக அந்த பேனட்டோட இதில் போயிருக்கும். ஸோ இது வந்து டாடா மஹேந்திரால இந்த பிரச்சனை இருக்கு. அடுத்து வந்து கிளாஸ்ல லைட்டோட லென்ஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிளாஸ் அப்படின்றது வந்து இப்போ 4 டோர் கிளாஸஸ், அதுக்கப்புறம் ரியர் கிளாஸ், ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு, இதில் எங்காவது வந்து லைட்டாக ஸ்க்ராட்சோ இல்லை எங்காவது காயமோ இல்லை வந்து கீறலோ இந்த மாதிரி இருக்கான்னு நோட் பண்ணுங்க. அப்புறம் ப்ரோ சொன்ன மாதிரி 4 விண்டோஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இயர் மேனுஃபேக்சரிங் இருக்கா. ஒரு QR கோட் மாதிரி வச்சு, QR கோட் இல்லை, ஒரு சீரியல் நம்பர் மாதிரி இருக்கும். ஒரு சில காரில் இயர்லினா கூட சீரியல் நம்பர் இருக்கும். அந்த சீரியல் நம்பர் 4 கிளாஸ்லையுமே 6 கிளாஸ்லயுமே ஒன்னா இருக்கணும். 2 விண்ட்ஷீல்டுக்கு ஒரு சில பிராண்ட்ல மாறும். ஏன்னா அது வந்து நல்ல டஃப்ங்கிறனால அதுல மாறும். மீதி இருக்கிற எல்லா கிளாஸ்லயும் கம்பல்சரி அந்த சீரியல் நம்பர் மேட்ச் ஆகணும். ஸோ இது அதுக்கப்புறம் வந்து காரோட ப்ரொஜெக்டர் லைட் இருக்கு பாத்தீங்களா, அந்த லென்ஸ்ல ஏதாவது கிராக் இருக்கான்னு அது ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பம்பர்ஸ் ஃபெண்டர்ஸ்ல வந்து ஏதாவது ஹிடன் டேமேஜஸ் இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃப்ரண்ட் பம்பர் இந்த பக்கம் வந்தீங்கன்னா உள்ள ஃபெண்டருக்கு கீழே அந்த லைனர்லாம் வச்சிருப்பாங்க, அதில் எங்கேயாவது டேமேஜ் நடந்திருக்கா. ஒரு சில இடத்துல ஃப்ளண்டர் அந்த லைனர் இல்லாமல் இருக்கும். அதெல்லாம் வந்து என்னன்னா வண்டி ஏதாவது டேமேஜ் ஆயிருந்தது, ஆக்சிடென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதில் ப்ராப்பராக இருக்காது. அதில் ஸ்க்ரூஸ் போட்டிருப்பாங்க, பிளாக் கலர் ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் செக் பண்ணீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல ஸ்க்ரூ மிஸ் ஆயிருக்கும். இல்லைன்னா அந்த ஓய் மேனுஃபேக்சரர் போட்ட ஸ்க்ரூவை தாண்டி இவங்க போட்ட ஸ்க்ரூக்கு மிஸ்மேட்ச் இருக்கும். அதை பார்க்குறப்ப நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். என்னடா இவ்வளோ முன்னிப்பாக கவனிக்கணும்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நாம காசு கொடுக்குறோம் அப்படின்றப்போ வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கவனிச்சிட்ட பிரச்சனை இல்லையே. வண்டி வாங்கிட்டு நம்ம ப்ரோ அதை விட ஒரு சில பேர்லாம் வண்டி டெலிவரி எடுக்கும்போது தான் போய் வண்டியே பார்க்குறாங்க. ஒரு சில பேர் தான் வந்து வண்டி வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது அது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி போய் ஒரு சில கஸ்டமர்ஸ் பார்க்குறாங்கனாலுமே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து டெலிவரி அப்போ தான் போய் வண்டியே பார்க்குறாங்க. ஓகே அந்த வண்டி வந்து உள்ள ரெடியாக டெலிவரிக்கு நிற்கும், ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு வந்து நிற்கும், அப்பதான் போய் வண்டியே பார்ப்பாங்க. வண்டி பார்த்ததுக்கு அப்புறம் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, என்ன இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்கிராட்ச் இருக்குது, இது நீங்க வந்து பார்க்க மாட்டீங்களா. ஒண்ணுமே பண்ண முடியாது, வண்டி ரிஜிஸ்டர் ஆயிருச்சு. இதுக்கு மேல பண்ணீங்கன்னா ரீப்ளேஸ் தான் பண்ணி கொடுப்பான், பெயிண்ட் அடிச்சு கொடுப்பான், நான் பெயிண்ட் பண்ணி தரேன். அதுவே நீங்க பிடிஐ வண்டி ரிஜிஸ்டர் பண்றதுக்கு முன்னாடி பிடிஐ பாத்தீங்கன்னா வண்டியை எனக்கு வேற வண்டி மாத்தி கொடுன்னு சொல்லலாம். நீங்க இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இன்னொன்று எனக்குமே இது பர்சனலாக நானே அசிங்கப்படுறேன். மேபி இவ்வளோ நாள் நம்ம சேனலை வச்சுருந்துட்டு ஒரு ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் பற்றி நம்ம பேசாமல் இருக்கிறோம், ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் பற்றி மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் போய் சேராமல் இருக்குது அப்படின்றது எனக்குமே வருத்தமாக இருந்துச்சு. இவ்வளோ நாள் கழிச்சு இந்த வீடியோ போகிறதுக்கு நானும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஸோ அடுத்து வந்து டயர்ஸ் அண்ட் ஸ்பேர்ஸுங்க, அதாவது வந்து ஸ்பேர் கிட்டுங்க, ஜாக்கு, டூல் கிட்டு இதெல்லாம் ப்ராப்பராக இருக்கா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டயரோட டாட் கோடுங்க, அந்த டயர் வந்து எவ்வளோ ஓல்டு, எந்த மேனுஃபேக்சரிங் அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கு டயர் மேனுஃபேக்சரிங் செக் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட்ஸ் இருக்குது, அதோட லிங்க் கொடுக்குறேன். ஏன்னா அதெல்லாம் நான் சொல்லிட்டே இருந்தோம்னா டைம் அதிகமாகும், உங்களோட டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அதை பண்ணிகிட்ருக்கேன். ஒரு வருஷம் 1.5 வருஷம் வந்து ஸ்டாக் ஹெட்லேயே வண்டி சும்மா நின்றுட்டு இருக்குது அப்படின்றப்போ டயர் வெட்ட வாஞ்சி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால அதை நம்ம செக் பண்ணணும், கன்ஃபார்மாக செக் பண்ணணும். தான் நம்ம அந்த கிராண்ட் விட்டாரா 1 இயர் ஓல்டு கார் தான் அவர் எடுத்துகிட்டு வந்தது, நமக்கு டெலிவரி எடுத்துகிட்டு வந்தது. அதுவே பிராண்ட் நியூ தான், வண்டி இப்போ தான் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறாங்க. பட் 1 இயராக வந்து ஸ்டாக் யார்ட்லேயே நிற்கிது, மரத்துக்கடையில் நிறுத்தி வச்சுட்டாங்க. 1 இயராக ஒரு கார் மரத்துக்கடையில் நின்று எப்படி இருக்கும். அதனால 4 பேனல் மாற்றி கொடுத்துருக்காங்க அந்த கஸ்டமருக்கு, பானட்டு, சைடு டோர், இந்த டோர் எல்லாம் தனியாக அவருக்கு தெரிஞ்சுதான் மாற்றி கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் அதுதான் சொல்றேன், தெரியாம இப்போ அவருக்கு வந்து அவேர்னஸ் ஒரு ஷோரூம்ல சொல்றாங்க, சொல்லாம மாத்தி கொடுத்துருந்தா எப்படி தெரியும். ஆமாங்க,
அது வேணா பாராட்டுவேன், சொல்லிட்டு இதுதான் சார் பிரச்சனைன்னு சொல்லிட்டு மாற்றி தராங்க, அது வரைக்கும் சந்தோஷம் தான். அடுத்து இன்டீரியரில் ப்ரோ எல்லா சீட்ஸு, அட்ஜஸ்டர்ஸு, ஹெட்ரெஸ்ட்ஸு ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுதா? ஹெட்ரெஸ்ட்டில் என்ன பிரச்சனை வரும்னா அந்த லாக் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகாது, உடஞ்சிருக்கும். அப்புறம் வந்து அட்ஜஸ்டர்ஸ், இப்போ சீட் ஹைட் அட்ஜஸ்டர் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா? அப்புறம் மேலே லைட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்விட்ச் எல்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா, ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படின்றத பார்க்கணும். அப்புறம் அந்த பேனல் ஃபிட்மெண்ட் இருக்கும் மேலே, அந்த ஃபிட்மெண்ட்லாம் ப்ராப்பராக பண்ணியிருக்காங்களா அது. அப்புறம் எவ்ரி ஸ்விட்ச், ஏசி, ஃபேனு, லைட்டு, ஃபாக் லேம்ப்பு, பவர் விண்டோஸ், மிரர் அட்ஜஸ்டர்ஸ் எல்லாமே, ஃபேன்னு சொல்கிறது நான் அந்த ப்ளோயரை சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றது. அப்புறம் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம், ஏதாவது டெட் பிக்சல் இருக்கா? அதாவது இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து டிஸ்பிளே கரெக்டாக வேலை செய்யாமல் இருக்கலாம், அது வந்து டெட் பிக்சல்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இருந்துச்சுன்னா இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம்லாம் நல்லா கவனிக்கணும். ஏன்னா பிராண்டட் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் எல்லாமே 40,000 தாண்டி தான், ரொம்ப காஸ்ட் ஜாஸ்தி. அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது நாளைக்கு பிரச்சனை அப்படின்ற பட்சத்தில். அப்புறம் எங்காவது ஸ்டெயின்ஸ் இருக்கா, அதாவது சீட்டில் ஏதாவது ஸ்டெயின்ஸ் இருக்கா, ஏதாவது சிந்துன மாதிரி ஸ்டெயின்ஸ் இருக்கா, அப்புறம் ஏதாவது அந்த ஃபேப்ரிக் எங்கேயாவது கட்டாக இருக்குது, கிழிஞ்சிருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கணும். மிஸ்ஸிங் ட்ரிம்ஸுங்க, ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது, சீட் டோர் இருக்கு இல்லைங்க, டோர் ஓப்பன் பண்ணீங்கன்னா டோர் கை வைக்கிற இடத்துக்கு கீழே சின்னதாக ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அதை லாக் பண்ணுறது, அதுக்கு மேலே ஒரு ரவுண்ட் கப் இருக்கும், அதெல்லாம் இருக்கா? அந்த மாதிரி வந்து சும்மா தோராயமா அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு சில இடத்துல ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க, மேலே அது கவர் இருக்காது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கணும். அடுத்து பேட்டரி அண்ட் எலக்ட்ரானிக்ஸுங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் வந்து கார் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ திணறாம புஷ் பட்டனோ இல்லை கொடுக்குறீங்க அப்படின்னா திணறாம அது ஸ்டார்ட் ஆகணும், சிங்கிள் கிராங்க்ல ஸ்டார்ட் ஆகணும். அப்புறம் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இருக்கா? அப்புறம் வந்து இந்த லைட்ஸு, இன்டீரியர் லேம்ப்ஸு, ஹார்னு, சாக்கெட்டோட, அதாவது 12 வோல்ட் சாக்கெட்டில் கொடுக்குறீங்க, இதெல்லாம் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுதா? இது மாதிரி பார்க்க வேண்டியது இயல்பு. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் கூட சப்போஸ் இஷ்யூ அப்படின்னா நம்ம வாரண்டியில் மாற்றிக்கலாம். டே ஒன்ல இருந்து அவங்க கணக்கு வச்சு ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துட்றாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. டயர்ஸ்லாம் ஏன் சொல்கிறேன்னா டயர்ஸ்லாம் வாரண்டியில் பண்ணி தர மாட்டாங்க, வாங்குற கடையில் போய் வாங்குறதே பண்ணி தர மாட்டேங்கிறாங்க. ஆமாம். அப்புறம் இன்னைக்கு கனெக்ட் ஆப் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த கனெக்டட் ஆப் எக்ஸ்பீரியன்ஸை எத்தனை பேர் டெமோ காமிக்கிறாங்க சொல்லுங்க? ஒன்றுமே காமிக்கிறது இல்லை. நம்மளாம் வந்து நானே தான் கேட்டு வாங்கிக்கிட்டேன். அது என்ன சார், அதை போட்டு லாகின் பண்ணீங்கன்னா ஓடிபி வரும், அப்படியே போட்டிங்கன்னா அதுக்குள்ளே போயிடும் சார் அப்படிங்கிறாங்க. வரும், அதை எப்படி யூஸ் பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ளூ லிங்க்கு, ஐரா, சுசுகி கனெக்ட், இந்த மாதிரி மஹிந்திராவோட அட்ரனாக்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுக்க சொல்லி அதில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா? ஏன்னா நீங்கள் அதுக்கும் சேர்த்து தான் பே பண்ணுறீங்க. ஒரு ரிமோட் இன்ஜின் ஸ்டார்ட்டு இல்லை ரிமோட் ஏசி வந்து அதில் கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஃபங்க்ஷனாலிட்டி நீங்கள் பே பண்ணுறீங்க. ஏன்னா அதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, அந்த சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் காசு கொடுத்து வாங்குற வண்டியில் இன்க்ளூடட். ஒரு 3 வருஷமா 5 வருஷமா வேலிடிட்டி இருக்கு, 3 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப நம்ம பே பண்ணவே இருக்கும். அப்போ 3 வருஷத்துக்கு இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷனுக்கு நான் காசு கட்டியிருக்கேன், அது ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகணும். இன்ஃபோடெயின்மெண்ட்டோட ஃபர்ம்வேர் வெர்ஷன் வந்து கரண்ட்டில் இருக்குது, அதை நீங்கள் வந்து வெப்சைட்டில் செக் பண்ணிக்கலாம். அப்புறம் நேவிகேஷன், இந்த மேப் சாஃப்ட்வேர்ஸ்லாம் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றது. இதுக்கப்புறம் வந்து இன்ஜின் ஆயில், கூலண்ட், பிரேக் அண்ட் வாஷர் ஃப்ளூயிட் லெவல்ஸ்லாம் வந்து செக் பண்ண சொல்லுவாங்க. பட் மோஸ்ட்லி இது வந்து பிரச்சனைகள் வராது. ஏன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் 1000 கிலோமீட்டர் சர்வீஸ் போகும்போது இதை தான் பார்ப்பாங்க, அவங்க செக் பண்ணி தான் கொடுப்பாங்க. அவங்க ஒன்றுமே பண்ண மாட்டாங்க, எந்த ஒரு பார்ட்ஸ் எதையுமே சேஞ்ச் பண்ண மாட்டாங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு தான் செக் பண்ணுவாங்க. ஏன்னா இதெல்லாம் கேட்பாங்க, ஏதாவது விசிபிளாக லீக்ஸ் இருக்குதா, இல்லை ஏதாவது ஹோசஸில் டேமேஜ் இருக்குதா, என்ஜின் பே ஓப்பன் பண்ணுறப்ப எங்காவது ஏதாவது வந்து எலி நடமாட்டம், ஃபார் எக்ஸாம்பிள் சின்னதாக குறிச்ச மாதிரி ஏதாவது துகள்கள் ஏதாவது கிடக்குது, அப்புறம் எல்லா ஹோஸையுமே உத்து பாருங்க ப்ராப்பராக இருக்குதா. பானட்டை தூக்கி பார்த்தோம்னாலே தெரிஞ்சிரும் ப்ரோ. இப்போ இன்ஜின் வந்து குப்பையாக இருக்கும்போது, இன்ஜின் அந்த குப்பையாக இருக்கும்போது எலி இருந்துச்சுன்னா அதோட காலோட தடம் தெரிஞ்சிடும். ஸோ ஏதாச்சும் இருக்கா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் நமக்கு, அதை கம்பல்சரி பார்த்துருங்க. அப்புறம் ஓடோமீட்டர் கம்பல்சரி 100 கிலோமீட்டருக்கு கீழே இருக்கணும், அதை தாண்டி இருக்கக்கூடாது. மோஸ்ட்லி இன்னைக்கு அதை கூட ஃபைன் பண்ண முடியாது பிரதர், ஏன்னா பிடிங்கிட்டு தான் ஓட்டுறாங்க, அதை நம்ம ஃபைன் பண்ண முடியாது. அப்புறம் அக்சசரிஸ் அண்ட் டாக்குமெண்டேஷனில் வந்து 2 கீஸ் இருக்கா, யூசர் மேனுவல் இருக்கா, வாரண்டி புக்லெட் இருக்கா, அப்புறம் ஃபாஸ்டேக் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்களா. ஃபாஸ்டேக் கூட வந்து நம்ம ஆர்டிஓ பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. அப்புறம் இன்வாய்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் சாஃப்ட் காப்பி கம்பல்சரி, நீங்கள் டெலிவரி எடுக்கிறப்போ கம்பல்சரி உங்களுக்கு இருக்கணும். எக்ஸ்டெண்டட் வாரண்டியோட காப்பி, ரோட் சைட் அசிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கான காப்பி. அப்புறம் ஃப்ளோர் மேட்ஸு, இந்த மட் ஃப்ளாப்ஸு, சீட் கவர்ஸ்லாம் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, ஏதாவது அக்சசரிஸ் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் இருக்குன்னு இது டெலிவரி டைமில் பார்த்தீங்கன்னா போதும். இந்த அக்சசரிஸ் அண்ட் டாக்குமெண்டேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காரை ஹேண்ட் ஓவர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா போதும், ஏன்னா இது எல்லாமே அதுக்கப்புறம் நடக்கிறது தான். ஸோ இது மேஜர். இதில் ஒரு மித்ஸ்லாம் இருக்குது, ஆல்ரெடி டீலர் தான் பிடிஏ பார்த்துட்டாங்களே, நாம் போய் பார்க்கணுமா? டீலரோட பிடிஏ அப்படின்றது பேசிக் செட் ஆஃப் நார்ம்ஸ் இருக்கும், அதை பார்ப்பாங்க. நான் இல்லைன்னா லேப்டாப் கனெக்ட் பண்ணி பார்ப்பாங்க என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு பார்ப்பாங்க. எந்த டீலர்ஷிப்பே நீங்கள் விடுறதில்ல, பார்க்குறாங்க. அதில் நான் குறை சொல்ல மாட்டேன். பட்
1000 தான் இருந்தாலும் என்னோட கார். ஆமா, என்னோட கார் நான் கொடுக்குற காசுக்கு எந்த பிரச்சனையும் வரணும். அதனால நீங்களும் பார்த்துக்கிறது ஒரு டீலர்ஸ் பிடி பார்த்த கார்ல தான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை வருது. நம்ம ஒரு சஃபாரி ஒன்று வந்துச்சுங்க ப்ரோ, நம்ம கிட்ட கிராஃபைன் கோட்டிங் வந்துச்சு. அந்த சஃபாரி ரெட் டார்க் எடிஷன் வண்டி இங்கே எடுத்துட்டுலாம் வந்துட்டாரு. நான் ரிவர்ஸ் கீர் போடுறேன், ப்ரோ எனக்கு 360 டிகிரி கேமராங்கிறீங்க, பின்னாடி கேமரா மட்டும் தான் வருது அப்படின்னு. அவர் வந்து பார்க்குறாரு, ஆனால் ஆமா இல்லை இது 360 டிகிரி இல்லை அப்படிங்கிறாரு. அப்புறம் வந்து 360 டிகிரி வரவே இல்லை. அதுக்கப்புறம் அவர் வந்து கார் சென்னையிலிருந்து எடுத்துட்டு வந்துருக்காரு. கஸ்டமர் ஃபோன் பண்ணி அங்கே கேட்டதுக்கப்புறம் அது ஒன்றும் இல்லைங்க ப்ரோ, ஒரு சின்ன பிடிஏ மிஸ்டேக்காக இருக்கும், நீங்கள் அங்கே டாடா ஷோரூம்க்கு எடுத்துட்டு போங்க, நான் கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அப்படின்னு. அந்த டாடா ஷோரூம் எடுத்துக்கப்புறம் லேப்டாப்ல கனெக்ட் பண்ணி அது சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் அந்த 360 டிகிரி கேமரா வந்துருச்சு, வேலை செய்யுது. என்னன்னா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் அது உங்களோட கார், தலைவலி உங்களுக்கு பண்ண முடியாது. தலைவலி உங்களுக்கு. ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடி இன்வைஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இதெல்லாம் செக் பண்ணிட்டீங்கன்னா தலைவலி அவங்களுக்கு. ப்ரோ ஒன்றும் இல்லை, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. என்னோட ரிலேட்டிவ் வீட்டில் ஒரு கார் எடுத்தாங்க, கியா செல்டோஸ் எடுத்தாங்க இங்கே கியா ஷோரூமில். காரையே வந்து இவர் ஒரு நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்திருந்தார், இவரோட ஃபேன்சி நம்பருக்காக. இவர் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ் எழுதி கொடுத்துருந்தாரு. மாற்றி இன்னொரு கஸ்டமர் காருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு பதிலாக இவரோட கார் எடுத்துகிட்டு போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. கார் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அப்ப என்ன பண்ண முடியும்? இவர் பேர்ல கார் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு, நார்மல் நம்பர்ல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. இவர் கார் வாங்கிக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. எனக்கு நான் நம்பருக்காக தாங்க வண்டி, எனக்கு வந்து நம்பர் அவ்வளவு இம்பார்ட்டன்ட்டுங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியும், ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. அது கேன்சல் பண்றதுக்கு ஆப்ஷனே கிடையாது. தெரியாம நடந்த தப்பு இது. அந்த இவன் வந்து வேற இவரோட கார் நினைச்சு வேற ஒரு கார் எடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு பேப்பர்ஸ் எல்லாம் உள்ளே வச்சிருக்கானுங்க. அந்த காரோட டேஷ்போர்ட்ல அந்த ஃபார்ம் 22 இவரோட சைன், ஆதார் காப்பி எல்லாம் வச்சிருக்கோம், ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துட்டானுங்க. அதுக்கப்புறம் இவருக்கு 2 லட்சம் டிஸ்கவுண்ட் கொடுத்தானுங்க. அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே இல்லைங்க. என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? இல்லைன்னா இந்த காரை அவன் வந்து செகண்ட் ஹேண்ட்ல இன்னொருத்தருக்கு வித்து தான் செட்டில் பண்ண முடியும் அப்படின்ட்டான். அப்புறமே 2 lakhs டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் வாங்கி ஓட்டிட்டு இருக்காங்க. என்னன்னா மோஸ்ட்லி கார் ஃபேக்டரிஸ்ல வரும்போது அங்க ஒரு ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சுதான் வரும். அங்க ஹியூண்டையோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட் விசிட் போயிருந்தப்போ எத்தனை டைம் செக் பண்றாங்க அங்க பார்த்தேன். மோஸ்ட்லி அங்கே பர்ஃபெக்டாக தான் வந்துருது. இந்த டிரான்சிட்டில் நடக்கிற டேமேஜுங்க, இந்த பார்ட்ஸோட ஃபிட்மெண்ட்டு, அப்புறம் ஸ்டாக்கோட ஏஜிங், இதெல்லாம் தான் அந்த காரோட குவாலிட்டி அஃபெக்ட் பண்ணும். மேனுஃபேக்சரர் வாரண்டி வந்து இந்த டிஃபெக்ட்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டிஃபெக்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணியுமான்னு கேட்டிங்கன்னா, வாரண்டி ஸ்க்ராச்சஸையோ பேனல் டென்ஸையோ ஓல்டு டயர்ஸையோ ராங் மாடல்ஸையோ சப்போர்ட் பண்ண போகிறது கிடையாது. அதனால் இதெல்லாம் நீங்கள் கூர்ந்து கவனிச்சுக்கோங்க அப்படின்றது தான். இதுக்கு அப்புறம் முக்கியமான விஷயம், இதெல்லாம் வந்து ப்ராப்பராக செக் பண்ணுறதுக்கு ஒரு பிரிண்டட் செக்லிஸ்ட் எடுத்துகிட்டு போயிருங்க. ஒரு பிரிண்டட் செக்லிஸ்ட் எடுத்துகிட்டு போயிருங்க, தப்பே கிடையாது. அந்த பிடிஏ ரிலேட்டடாக சப்போஸ் நீங்கள் அந்த பிடிஏ ஃபார்ம் வேணும்னா நம்ம ஜிஎஸ் ஆட்டோமோட்டிவ்ஸோட பிடிஏ ஃபைல் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதில் எல்லா விஷயங்களுமே இருக்கும். ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் ஹெசிடேட்டே பண்ண வேண்டாம், ரிஜெக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு பயம் வரும், கஸ்டமர் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு பயம் வரும். ஏதாவது இஷ்யூஸ் ஃபைன் பண்ணிங்க அப்படின்னா ரிட்டனில் அதை எழுதி அவங்களோட சைனிங் வாங்கிருங்க. இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது, அதை நான் ரிசால்வ் பண்ணி தரேன் அப்படின்றத அவங்கள்ட்ட ரிட்டனில் வாங்கிருங்க, இல்லை மெயிலில் வாங்கிருங்க, கம்பல்சரி. அதுதான் முக்கியம். இது வந்து ஒரு ஃபார்மாலிட்டி கிடையாது பிடிஏ பொறுத்த வரைக்கும். என்னோட லீகல் ரைட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன் கண்டிப்பாக. ஏன்னா ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்றது வந்து ஒரு 10 லட்சம் வண்டின்னு வச்சுக்கோங்க. 10 லட்ச ரூபா வண்டிக்கு நான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு அரை நாள் கூட ஸ்பெண்ட் பண்ணலைன்னா எப்படி? ஆமாம், அப்புறம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 4 நாள் 5 நாள் 10 நாள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால இது ரொம்பவே முக்கியம். இதை பற்றின ஒரு அவேர்னஸ், அதே மாதிரி உங்களுக்கு உங்கள் காரை செக் பண்ணுறதுக்கான கான்ஃபிடென்ஸை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவும் கூட. ஒரு கார் ஓனராக, ஒரு புது கார் வாங்கக்கூடிய உரிமையாளராக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து சாட்டிஸ்ஃபைங்காக இருந்திருக்கும் அப்படின்றது எனக்கு தோணுது. இது போக வந்து பார்த்தீங்கன்னா மற்ற விஷயங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, கிளாரிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மெயில் பண்ணலாம் அவங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மெயிலோட ஃபார்மட் கீழே போட்டிருக்கேன். எனக்கு இந்த மாடலில் அலாட் பண்ணியிருக்கீங்க, எனக்கு ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும், ஃபைனல் இன்வாய்ஸிங் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடி அப்படின்னு ஒரு மெயில் அங்கே தட்டிடுங்க. தட்டிட்டிங்கன்னா லீகலாக படுத்தே தான் ஆகணும், கொடுத்தே தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அப்போ அவங்க ஷோரூம்ல சொல்றானுங்களாங்க ப்ரோ, அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்றானுங்களா? ஏதோ ஷோரூம்ல பிடி எல்லாம் பிடி நிறைய இடத்துல வந்து பிடி ப்ராப்பராக பார்க்கறதுக்கு விடுறது இல்லையே. ஓகே சார், நாங்கள் பண்ணிட்டோம் சார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நாங்கள் பண்ணிட்டோம், அது வண்டி ஏதோ ஒரு யார்டில் அங்கே நிற்கிது சார், எங்க சார் அங்கே போய் பார்க்கறதுக்கு ஆள் இல்லை சார் பானுங்க. அது நிறைய நானே கேள்விப்பட்டிருக்கேன். இது வந்து உங்களோட லீகல் ரைட். அதனால மெயில் கொடுக்குறாப்புல இருந்தால் மெயில் கொடுத்துருங்க. இந்த மாதிரி என்னோட வெஹிக்கிள் நம்பர், இந்த மாடலு, இந்த வின் நம்பரில் அலாட் ஆயிருக்கு, இந்த வெஹிக்கிளை நான் இன்ஸ்பெக்ட் பண்ணணும், உங்களோட சூட்டபிள் டைம் எனக்கு சொல்லுங்கள். அது கூட கரெக்ட் தான், எல்லாருமே எல்லா டைம்லையும் மற்ற வேலைகள் இருப்பாங்க. அப்போ நீங்கள் உங்களோட சூட்டபிள் டைம் சொல்லுங்கள், நான் அந்த டைமில் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறேன். இதுதான் விஷயம். ஸோ பேசிக்கலி ஒரு கார் வாங்குறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த விஷயத்த பண்ணுங்க. இதை பண்ணாமல் விட்டுறாதீங்க.
கார் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா கார் வாங்கினதுக்கு அப்புறம் நிம்மதியா இருக்கலாம். இல்லைன்னா ரொம்ப சிரமம். ஒரு மைன்யூட்டான விஷயங்கள் பார்க்காம விட்டுருப்போம், அது பெரிய பிரச்சனையா போய் முடியும். எடுத்த டெலிவரி எடுத்ததுக்கு அப்புறம் வர பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ணி ஆகணும். பட் டெலிவரிக்கு முன்னாடியே இருக்கிற பிரச்சனை நம்ம பொறுப்பு இல்ல. ஆமாங்க. ஸோ அது அவன் தானே பொறுப்பு. அது அவன், அதனால வந்து நம்ம அதை ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஆமாங்க. ஒன்றும் இல்லை ப்ரோ, ஒரு எலி சின்னதாக கொறிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரே ஒரு ஒயரு, அதாவது இன்ஜெக்டர்ஸ் போகணும் பார்த்தீங்களா, அந்த சைடில் இருக்கிற ஒயரு வெளிசாக இருக்குது, ஒரு கொறிச்சு வச்சிருக்குது. இன்ஸ்பெக்ஷனில் அது நம்ம பார்த்தோம்னா ஐடென்டிஃபை பண்ண முடியும். சப்போஸ் அதை ஐடென்டிஃபை பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா, வண்டி டெலிவரி எடுத்ததுக்கப்புறம், சார் நீங்கள் வண்டி வீட்டில் நிறுத்திருப்பீங்க, எலி கடிச்சிருக்கோம் சார், வாரண்டியில் கிளைம் ஆகாதுங்க. ஆமாம், மெயினாக அந்த ஆன் பண்ணும்போது ப்ரோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் ஏதாச்சும் இந்த ஆரஞ்சு லைட்டில் ரெட் லைட் சரிதான் மெயினாக பார்க்கணும். அதையும் சொல்லணும், எம்ஐடி கிளஸ்டரில் முக்கியம். அதுலேயே மேக்ஸிமம் ஏதாச்சும் ஒன்று காமிச்சு விட்றோம். ஸோ அதை நம்ம பார்த்தோம்னாலே ஓரளவுக்கு கிளியர் கட்டாக இருக்கும். எல்லா கார்லையும் வராது, வர அந்த 1-2% காரையும் நம்ம அவாய்ட் பண்ணாமல் இதிலிருந்து தப்பிச்சுக்கலாம் இதை பார்த்தோம்னா. அதனால எதையுமே மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க. முடிஞ்சால் கூட வந்து யாராவது ஒரு டெக்னீஷியன் இன்னும் நாலேஜபிளாக இருக்கிறவங்களை கூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னா டெக்னிக்கல் திங்ஸை வச்சு தான் பிடிஎல் உங்களை சமாளிப்பாங்க. அதுதான் ஏதாவது ஒரு டெக்னிக்கல் வேர்ட் போட்டிங்கன்னா அந்த டெக்னிக்கல் வேர்டு ஒரு காமனருக்கு தெரியாது. அப்போ என்னன்னா ஓகே அப்படின்னு போவீங்க. அதே கூட ஒரு அதை பற்றி காரை பற்றி தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா ரைட் பண்ணி கேட்பாங்க, இது இப்படி இருக்கக்கூடாது, இது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதனால அதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்துக்கலாம், அதை விட்டு கொடுக்க வேண்டாம் அப்படின்றது தான் என்னோட அபிப்பிராயம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். நம்ம C3 கார்ஸ் வந்து ஃப்ரான்ச்சைஸ் இப்போது கொடுத்து காங்கேயன் திருப்பூரில் வந்து நம்மளோட அவுட்லெட்ஸ் ஓப்பன் ஆகுது. என்ன தேதின்னு அப்படியே சொல்லிடுங்க ப்ரோ. ஒரு கம்மிங் 18th வந்து திருப்பூரில் நல்லூரில் ஓப்பன் ஆகுதுங்க ப்ரோ நம்ம C3 கார்ஸ் கார் கிளப்பு. அப்புறம் வந்து காங்கேயமில் வந்து காங்கேயம் டு கரூர் ரோட்டில் 25th ஓப்பன் ஆகுது. ஸோ ஓப்பனிங் ஆஃபராக பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பண்ணிங்கன்னா அடுத்த வாஷ் வந்து ஃப்ரீ. ஓகே, வர எல்லா கஸ்டமருக்கும் ஃபர்ஸ்ட் வீக் வர எல்லா கஸ்டமருக்கும் காங்கேயம் திருப்பூரில் இருக்கிற மக்கள் அங்கே சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணாங்கன்னா செகண்ட் வாஷ் வந்து வவுச்சர் கொடுத்துருவாங்க. அந்த வவுச்சர் யூஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து ஃப்ரீயாக வாஷ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் செராமிக் கோட்டிங், ரஃபைன் கோட்டிங், டெஃப்லான், இன்டீரியர் கிளீனிங், ஹெட்லை ரிஸ்டோரேஷன் எல்லாத்துலேயுமே ஃப்ளாட் 25% to 30% வரைக்கும் நம்ம ஆஃபர் கொடுக்குறோம். ஓப்பனிங் இனாகரல் ஆஃபராக கொடுக்குறோம். சூப்பர். எல்லாத்துமே திருப்பூர் பிரான்ச்சு காங்கேயம் பிரான்ச்சுக்கு விசிட் பண்ணலாம். ஆமாங்க. ஸோ நீங்கள் சப்போஸ் வந்து பிஸ்னஸ் ரீதியாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதிர்பார்க்குறீங்கன்னா நம்ம C3ல வந்து ஃப்ரான்ச்சைசஸ் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் அது ரிலேட்டடாக கொரிஸ்க்கு நம்ம பாரதி ப்ரோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் ரீச் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரோ அவுட்லெட்ஸ் போகிறதுக்கு எந்த பட்ஜெட்லேருந்து நம்ம வந்து ட்ரை பண்ணலாங்க? இன்னும் 25 to 35 வரைக்கும் ப்ரோ. வீல் பேலன்சிங் அலைன்மெண்ட்டோட போடணும் அப்படின்னோம்னா 45 வந்துடும். ஆமாம், ஓகே. சப்போஸ் இந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்குறீங்க, அதை ரிப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி இருக்கவும் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிட்டு இருக்கவும் இருக்குது. அதை சர்ச்சரை வேணாம், பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டடா, டேக் கேர், பபாய். முக்கியமான விஷயம் நண்பரே, கான்டென்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், அது எங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும்.